யார் பெரியவர்? இந்த கேள்வி நாம் ஒவ்வொருவரும் நமக்குள் கேட்டுக்கொள்ளும் கேள்விதான். நீங்களும் யாருடனாவது உங்களை ஒப்பிட்டு பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த கேள்வி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உயிரினங்கள் அனைத்துக்கும் இருக்கிறது. அப்படி இருக்க நம் உடம்போடு இருக்கும் கை விரலுக்கு இருக்காதா என்ன? ஆம், கை விரல்கள் ஐந்துக்குள்ளும் தங்களுக்குள் யார் பெரியவர், எந்த விரல் முக்கியமானது என்று பிரச்சனை உண்டாயிற்று. அதற்கான விடையை பார்க்கலாமா? கட்டை விரல் கூறியது, நான் தான் முக்கியம். என் உதவி எல்லோருக்கும் தேவை. வெற்றியோ தோல்வியோ அடுத்தவருக்கு வெளிப்படுத்த என்னைத்தான் பயன்படுத்துவார்கள். கை நாட்டு வைக்க என்னைத்தான் பயன்படுத்துவார்கள். அது மட்டுமல்ல, பத்திரங்களை பதிவு செய்ய ரேஷன் கடைகளில் மற்றும் கை நாட்டு வைக்கும் இடங்களில் என்னைத்தான் பயன்படுத்துவார்கள். நான் தான் உங்கள் எல்லோரையும் விட சிறந்தவன் என்றது பெருமையுடன் பெருவிரல். அடுத்த விரல் கூறியது, எதையாவது சுட்டிக்காட்ட வேண்டுமென்றால் என்னைத்தான் பயன்படுத்துவார்கள். என்னை எல்லோரும் ஆள்காட்டி விரல் என்று செல்லமாக அழைப்பார்கள். சில வேளை கோபத்தில் ஒருவரை எச்சரிக்கவும் என்னை பயன்படுத்துவார்கள். நானே பெரியவன் என்றது ஆள்காட்டி விரல். இந்த இரண்டு விரல்களும் சொன்னதை கேட்ட நடுவிரலுக்கு கடும் கோபம் வந்தது. உங்கள் எல்லோரையும் விட நானே உயரமானவன், ஆகையால் நானே பெரியவன் என்றது நடுவிரல். நான்காவது விரல் அமைதியாக, உங்களில் எவருக்கும் இல்லாத பெருமை எனக்கு மட்டும் உண்டு. தங்க மோதிரத்தையோ வைர மோதிரத்தையோ என் மீது போடுவதால் மோதிர விரல் என்ற மதிப்பு எனக்கே உண்டு. என் விரலில் மோதிரம் இருப்பதால் அவர்களுக்கும் என்னால் மதிப்பு உயர்கிறது. ஆகவே நானே பெரியவன் என்றது மோதிர விரல் அமைதியாக. ஐந்தாவது விரலான சுண்டு விரல், வணக்கம் என்று சொல்லி ஒருவரை வணங்கினாலும் அல்லது கடவுளை வணங்கினாலும் எப்போதும் நான் தான் முதலில் நிற்கிறேன். நீங்கள் நால்வரும் எனக்கு பின்னே அல்லவா இருக்கிறீர்கள். இதிலிருந்து தெரியவில்லையா யார் பெரியவன் என்றது ஏளனமாக. 5 விரலுக்கும் உள்ள சர்ச்சை முடியவில்லை. அப்போது அருகில் ஒருவன், இந்தாங்க லட்டு, எல்லோரும் வந்து வாங்கி கொள்ளுங்கள், எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்றான். அப்போது 5 விரல்களும் சேர்ந்து அந்த லட்டை வாங்கி கொண்டது. அப்போதுதான் அந்த விரல்களுக்கு புரிந்தது, தங்களுக்குள் பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு இல்லை, ஐவரும் சமம் என்று புரிந்தது. அதுபோல்தான் நமக்குள்ளும் பெரியவர் சிறியவர், உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரர் ஏழை என்ற பாகுபாடு இன்றி எல்லோரும் சமம் என்ற கோட்பாட்டின்படி உறவுகளையும் நட்புகளையும் வளர்த்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.